இந்த அரசு கேபிள்ல இருந்து பிடி நீக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து திட்டமிட்டு புதிய தலைமுறை தாவேக்கா வந்து இந்த அளவுக்கு வளர விடுறாங்க, பெரிய அளவுல ஒரு மீடியா டென்ஷனை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பயம் திமுக அரசுக்கு ஏற்பட்டுச்சு. எந்த விளக்கமோ எந்த ஒரு அரசு கேபிள் இருந்து கூட எந்த விளக்கமும் கொடுக்கல. பிடி கூட ஆரம்ப காலகட்டத்தில் இது ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், ஒரு சில இடங்கள்ல கேபிள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதனால வந்து டெக்னிக்கலா சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக வேலை செய்யும் பொழுது இது மாதிரி வாய்ப்புகள் ஏற்படலாம். அது மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சுதான் முதல்ல புதிய தலைமுறை நிர்வாகம் நினைச்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போகும்பொழுதுதான் இது வந்து முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா 80% அளவிற்கு எஸ்டின்னு சொல்லுவோம்ல, எஸ்டி கேபிள்ஸ் சொல்லுவோம், அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எஸ்டி கேபிள்ல இருக்கக்கூடியது தான் பிரதானமா அதிகமாக மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேபிள்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கனெக்ஷன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஹெச்டில வரும்னு நினைக்கிறேன். அது 2.5 லட்சத்துக்குள்ள தான். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஒயிட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, பிளாக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதேதான். அது ஹெச்டி வந்து பிளாக் பாக்ஸ், எஸ்டிங்கிறது ஒயிட் பாக்ஸ். இதுல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதிகமா சாதாரண பாமர மக்கள், ஏழை எளிய குடும்பம், நடுத்தர கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக பிரதானமாக அதை தான் பார்க்க முடியும். மாதம் 200 250 ரூபா கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கேபிள் கனெக்ஷனை முற்றிலுமா கட் பண்ணியிருக்கிறாங்க.